கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் அருகே உள்ள நடுமாங்காடு அந்த பகுதியில் அகிலா அப்படின்ற ஒரு லேடி அவங்களுக்கு அகில் அப்படின்ற ஒரு கணவரும் இருந்தாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னெலாம் தெரியல. அவரோட உயிரை அவரே மாய்த்துக்கிட்டாரு. அவங்களுக்கு கணவர் கிடையாது. அந்த லேடிக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்குது, 1.5 வயசில். அந்த குழந்தையோட பேர் ஹர்ஷித். அந்த அகிலா அண்ட் ஹர்ஷித் இவங்க 2 பேருமே கொல்லம் இருக்கிற ஏரியாவுக்கு வீடை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் அஷ்கர் அப்படின்ற ஒரு பர்சனை சந்திக்கிறாங்க. அவனுக்கு அமீனா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட கடந்த 2022 திருமணம் முடிஞ்சிருச்சு. அவங்க 2 பேருமே கொல்லத்துல தான் வசிச்சிட்டு இருக்காங்க. அந்த அஸ்கர் அப்படின்ற சைக்கோ யார் அப்படின்னா, அமீனாவை டவுரி கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவன் எந்த அளவுக்கு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. இன்னும் அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜ் இருந்தே சரியாகலை. அந்த அளவுக்கு அவன் டவுரி கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு. அந்த அஸ்கர் சைக்கோ என்ன பண்றான்னா, அந்த கொல்லத்துக்கு பார்த்தீங்களா ஒரு லேடி, அவ கூட ரொம்பவே நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, இவனுக்கு இருந்த மனைவியும் கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டான். ஸோ அதுங்க 2மே நெருங்கி பழக ஆரம்பிக்குதுங்க. அவன், அந்த பொண்ணு, அந்த குழந்தை, அவனோட தங்கச்சி, இவங்க 4 பேருமே ஒரே வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு அந்த குழந்தை மட்டும்தான் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அந்த 1.5 வயசு குழந்தை என்ன பெருசா டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கும், அழுக மட்டும்தான் டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கும். ஆனா அதை மட்டும் மனசுல வச்சுட்டு இருந்தானா இல்ல வேற ஏதாவது மனசுல வச்சுட்டு பண்ணானான்னு தெரியல. அந்த 1.5 வயசு பிஞ்சு குழந்தைய அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான். கடந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த நாடகம் அரங்கேறுது. அஸ்கர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அங்கே போயிட்டு உணவு தொண்டையில் சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா உடம்புல ஃபுல்லாகவே காயமாக இருக்கே அப்படின்ட்டு. இல்லைங்க, அவனுக்கு உணவு தொண்டையில் சிக்கிக்கிச்சு, அது என்னன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். டாக்டர்ஸ்க்கு இன்னுமே ரொம்பவே சந்தேகம் அதிகமாயிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல உடம்புல இருக்க காயம் எதனால் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. சரின்ட்டு அந்த டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு. டாக்டர்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குழந்தை இறந்ததுனால அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஆரம்பத்திலேயே டாக்டர்ஸ்க்கு அவங்க மேல டவுட் வந்துருச்சு. அதனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த குழந்தைய உடற்கூறாய்வுக்கு அனுப்பி விடுறாங்க. அதோட ரிசல்ட் வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஷாக்ல இருக்கு. 1.5 வயசு குழந்தைகிட்ட ஒருத்தவங்களால இப்படிலாம் நடந்துக்க முடியுமா அப்படின்றத சிலரால அதை ஏத்துக்கவே முடியல. அந்த ரிசல்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா கொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அஸ்கர் அப்படின்ற அந்த நாய் அவ்வளோ சித்திரவதை அந்த குழந்தைய படுத்தியிருக்கான். அவனால் எவ்வளோ முடியுமோ அந்த குழந்தைக்கு பல நாட்களாக அந்த குழந்தையோட உடம்புல காயங்களை ஏற்படுத்தியிருக்கான். அந்த பிஞ்சு உடம்புல 51 காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தழும்புகளும் இருந்திருக்கு. அந்த குழந்தையோட கைகளை 2யுமே உடைச்சிருக்கான். அதுக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கு. பல பேரோட டவுட் என்னன்னா, அவனால தான் அந்த கை உடைஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு. அந்த உடற்கூறாய்வு ரிசல்ட்ல சொல்லிட்டாங்க, அந்த கைகள் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அந்த சிகரெட்டால அந்த குழந்தைக்கு சூடு வச்சிருக்கான். அந்த குழந்தையோட பிறப்பு உறுப்பு வரலுமே அந்த காயங்கள் கடுமையா இருந்திருக்கு. இது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தையோட தலையில பலமா அடிபட்டிருக்கு. அந்த குழந்தையோட தலை சும்மா கீழே விழுந்து அடிப்படுறது அந்த மாதிரி இல்லை, செவுத்துல வீசி அடிபட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அடி அந்த குழந்தைக்கு பட்டிருக்கு. அந்த குழந்தைய பிடிச்சி செவுத்துல அடிச்சா எப்படி ஒரு காயம் வருமோ அந்த மாதிரி காயம்தான் அதுல இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு காயம் இருக்கும் அப்படின்னு தெளிவா போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த குழந்தையோட உயிரே போயிருக்கும்னு சொல்றாங்க. அந்த குழந்தையோட மூளையும் சரி, அந்த குழந்தையோட உள்ளுறுப்புலையும் சரி ரத்தப்போக்கு ஹெவியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் அந்த குழந்தை இறக்கறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல. இந்த ரிப்போர்ட் வெளியே வந்தோன்னே கேரளால இருக்க ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க கையில என்னென்ன கிடைக்குதோ எடுத்துக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. அவன் பண்றானா, அந்த குழந்தையோட தாய் இருக்கால, அது தாயின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கணும், இவ்வளவு பண்றவனை தடுத்துட்டு இருக்கணும்ல, இல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ஆச்சும் பண்ணிருக்கணும்ல. போலீஸ் கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒரே வீட்டுல இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த குழந்தையோட ரத்த கரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரத்த கரையை எல்லாமே கழுவி விட்டுருக்கா அந்த லேடி. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட ட்ரெஸ்ல எல்லாமே அந்த ரத்தக்கரை ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே அழிக்கிறதுக்கு. அது எப்படின்னா, அதோட ஆதாரம் அதெல்லாமே ஆதாரமா தானே வருது, அந்த ஆதாரத்தை எல்லாமே அழிக்கிறதுக்கு பண்ணியிருக்கா. 2 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்த கேரளா மக்களுமே சேர்ந்து அடிச்சு அவங்கள கொண்டிருப்பாங்க. போலீஸ்காரங்க விசாரணைக்காக அவனை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க.
இவனை கூப்பிட்டு வரும்போது மக்கள்லாம் எப்படியாவது அவன் பக்கம் வந்து தான் ஆகணும் விசாரணைக்காக அப்படின்றதுக்காக எல்லாமே ரெடியாக இருந்தாங்க. இவனை பார்த்ததுமே அந்த மக்கள் எல்லாம் அவ்வளோ சாரையாக எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. போலீஸ் ப்ரொடெக்ஷனை தாண்டியுமே அவனுக்கு பலத்த அடி விழுந்திருக்கு மக்களால். அவனை சாகடிக்க முடியலையே அப்படின்ற ஏக்கத்தில் அந்த மக்கள் எல்லாருமே அவனோட கார் வந்து அங்கே நின்றுருக்கு. அவனை அந்த காரை வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அவங்க கோவத்தை எல்லாமே அதில் காமிச்சிட்டாங்க. இதில் விட அடுத்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இவனை கூப்பிட்டு வந்த மாதிரி அந்த அகிலாவை அங்கே கூப்பிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் லீகல் ப்ரொசீஜர் தானே. அப்படி மட்டும் அவன் வந்தா அப்படின்னா மக்கள் கையில் அவன் செத்துட்டா. அந்த அளவுக்கு மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிளாகர் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அகிலாவும் அந்த குழந்தையும் வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த பிளாகர் கேட்டிருக்கான், 2 கையிலையுமே கட்டு இருக்கு, ஸோ யாராக இருந்தாலுமே டவுட் வரும்ல என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த லேடி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துட்டான் அப்படின்னு. ஒரு தாயால் குழந்தைக்கு அடிப்பட்டதை வந்து யாராவது சிரிச்சுட்டு சொல்ல முடியுமா? இந்த போய் அவன் சொல்லிட்டாளா? இந்த வீடியோ பார்த்த போலீஸ் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டில் அந்த குழந்தை கீழே விழுந்ததெல்லாம் காரணமாக இருக்காது அந்த கை உடஞ்சதுக்கு, அவன் தான் அந்த கையை உடைச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லேடி வந்து இந்த பொய் சொன்னதில் இது வந்து அதனால் இந்த விஷயம் வந்து பொய் அப்படின்னு போலீஸ் வந்து ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கை உடஞ்சதை பற்றி அடுத்த கட்ட விசாரணையாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அகிலா கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவளும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கா. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவள் வந்து அங்கே இல்லை, அங்கே நாகர்கோயிலில் இருந்திருக்கா. அதனால தான் அவன் மட்டும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு செய்தியாக வரும்போது தான் அந்த அம்மாவுக்கே தெரியும். ஒரு அம்மா சொல்கிற பேச்சை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னு காவல்துறை வட்டாரத்தில் கேட்கும்போது அந்த அம்மா இந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குது. நாகர்கோவில் இருந்த மாதிரி டிக்கெட் ஒன்று ரெடி பண்ணுறதோ, அங்கே தங்கின மாதிரி ஹோட்டல் ரெசிப்ட் ரெடி பண்ணிட்டாலோ அவளுக்கு தெரியாத இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த எஸ்கேப் ஆயிடலாம்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ரீனா அந்த புண்ணியவதியை பெற்ற அம்மா சொல்கிறாங்க, என் மகளும் அந்த அஸ்கரும் தான் வந்து இந்த குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழமாக நம்புகிறேன். குழந்தைய கொடுத்துரு, எங்ககிட்ட கொடுத்துருன்னு நாங்கள் வந்து பல தடவை சொன்னோம். லைஃப் வேணுமா நீ பார்த்துக்கோ, குழந்தை எங்ககிட்ட கொடுத்துரு, குழந்தை உங்ககிட்ட இருக்கிறது சேஃப் இல்லைன்னு நாங்கள் பலமுறை சொன்னோம். ஆனால் அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் அவள் கடைசி வரலும் ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த அஸ்கர் மேலே ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம் இருந்துச்சு. அந்த குழந்தை கையில் 2 கட்டு போட்டிருந்ததை பார்த்து நாங்கள் 2 பேருமே உடஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவளோட அம்மா. குழந்தைய இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா, அவள் தான் வந்து கட்டு போட்டிருக்கா அப்படின்னும் சொல்கிறாங்க. நாங்கள் அப்போவே இதை பற்றி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம், டிபார்ட்மெண்ட் வந்து இதை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மிரட்டி இருக்காங்க அம்மா, குழந்தைய கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகிலாவோட அவங்க அம்மா ரீனா கிட்ட சொல்லி மிரட்டியிருக்கான். ஆரம்பத்திலே இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ உயிர் போயிருக்காதுல்ல. அவன் குடியிருந்த அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் சொல்கிறாங்க, அவன் ரொம்ப வெயில் வந்து அதிகமாக போன பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து அந்த குழந்தை உட்காந்துருக்குமாங்க. எங்கே போகிறது எப்படி போகிறதுனே தெரியாமல் அதையும் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் வந்து அந்த குழந்தைய அதுவும் தூக்கிட்டுலாம் போக மாட்டானா, அவன் இழுத்துட்டே தான் போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரையுமே வரவிட மாட்டானா. அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாதான். ஷெட்யூல்டு காஸ்ட் அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் JJA ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அவங்களும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து டெபுட்டி SP தலைமையில் மாற்றிட்டாங்க. இது வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸாக மாறிடுச்சு. இந்த கேஸ் வந்து SC அண்ட் ST கோர்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. அஸ்கரோட சகோதரி அந்த பொண்ணுக்கிட்ட அடுத்தபடியாக விசாரிக்க போகிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச தகவல் வச்சே நமக்கு இவ்வளோ கோவம் வருது. அந்த வீட்டில் கூட இருந்தவங்க அவங்க பிரதர் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு தான் அந்த கேஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். மேலும் இந்த நியூஸை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் ரேடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.